இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக்னா ஸ்னாப்சாட் ப்ராப்ளம் யூசிங் த எக்ஸ்க்ளூசிவ் சர்ச். நான் சொல்லியிருந்தேன்ல போன வீடியோல எக்ஸ்க்ளூசிவ் சர்ச்ல நிறைய இருக்குன்னு. அதுல செகண்ட் டைப் தான் வந்து ஸ்னாப்சாட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதோட கொஸ்டின் இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? நம்ம என்ன பண்ண இருக்கிறத எடுத்து எழுதிட்டு ஆட் பண்ணி போட போறோம். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சரே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, மொத்தமா நம்ம கிட்ட வந்து இந்த ஐன்றத ஐட்டம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம கிட்ட 4 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதோட காஸ்ட் தான் நம்ம விஐன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கவுண்ட் தான் வந்து இந்த டபிள்யூஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல இருந்து எடுக்கிறேன். எப்படி எழுதணும்ன்ற ஃபார்மேட் மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியா வந்துடும். இப்போ ஐட்டம் 1 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அது வந்து எப்படி எழுதணும்னா சமேஷன்ஸ் போட்டு WI அப்படின்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னவோ அதை வந்து நான் எழுதிக்கிறேன் 2. இப்போ இங்க வந்து அந்த மாதிரி என்ன எழுதணும்னா சமேஷன்ஸ் போட்டு VIன்னு கொடுத்து அதோட காஸ்ட் என்ன அதையும் எடுத்து இங்க எழுதிக்கணும். நம்ம எடுத்து எழுதுற வேலை தான். இப்போ அதே மாதிரி ஐட்டம் 2க்கு நெக்ஸ்ட் ஐட்டம் 3க்கு நெக்ஸ்ட் ஐட்டம் 4. ஓகேவா? இப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு ஐட்டையும் கம்பேர் பண்ண போறேன். மீன் அது கூட சேர்க்க போறேன். இப்ப ஐட்டம் 1,2. ஓகே, அதே மாதிரி ஈஸியா இருக்க சொல்றேன். நெக்ஸ்ட் 1,3. நெக்ஸ்ட் 1,4. இந்த மாதிரி நம்ம டபுளா எடுத்துக்கணும். 1 முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டு நம்பரா எடுத்துக்கணும். இப்ப இதுக்கு அதே மாதிரி வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். இப்ப என்ன பண்ணா 2 + 3. ஓகேவா? 5. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதையும் பிளஸ் பண்ணிக்கணும். இப்ப என்ன காஸ்ட் வந்து வரும்? 1 + 2னா 3 வரும். டேரக்டா போட்டுக்கிறேன், நீங்க வந்து பிளஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? 3. நெக்ஸ்ட் இங்க அதே மாதிரி 1,3. 1ஓட வேல்யூ என்னது? 2. இப்ப 2 + 3, 2 + 4. ஓகேவா? இப்ப இதை பிளஸ் பண்ணா 6 கிடைக்கும். அதே மாதிரி இதையும் பிளஸ் பண்ணிக்கோங்க. காஸ்ட் என்னது? 8 + 1, 9. நெக்ஸ்ட் இதுல 2 + 4க்கு என்ன வேல்யூ இருக்கு? 5 இருக்கு. இப்ப 7. இப்ப காஸ்ட்ல வந்து 1 + 6, 7 கிடைக்கும். இப்ப சிங்கிள் முடிஞ்சிருச்சு, டபுள் முடிஞ்சது. இப்ப ட்ரிபிளா எடுக்கணும். ஓகேவா? சாரி, இப்ப வந்து ட்ரிபிள் எடுக்கக்கூடாது. இப்ப 1 வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 2 வச்சு பண்ணணும், 3 வச்சுக்கணும், 4 வச்சு பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரிபிளா எடுக்கணும். இப்ப ஐட்டம் 2,3. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே அப்படியே வரணும். 2,3 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2,4. 2ஓட வேல்யூ என்னது? 3. இப்ப 3 + 3ஓட வேல்யூ 4. நெக்ஸ்ட் 3 + 5ஓட வேல்யூ 4ஓட ஐட்டமோட வேல்யூ வந்து 5. இதை பிளஸ் பண்ணா 7, 8. இப்போ காஸ்ட் அந்த பிளஸ் பண்ணிக்கணும். 3யும் 4ஓட காஸ்ட்டும் வந்து நம்ம பண்ணணும். 3யும் 4ஓட காஸ்ட், சாரி 2ம் 3ஓட காஸ்ட் நம்ம பண்ணணும். 2, 3 பண்ணா 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 2, 4. 2ஓடது வந்து 2 இருக்கு. 4 வந்து 8 வந்து கிடைக்கும் காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்ப நான் இதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இவங்க வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து 8 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு என்னன்னா 8 வந்துருச்சு. 8 இருக்கிறது எடுக்கக்கூடாது. ஏன்னா கெப்பாசிட்டி 8னா எனக்கு 7க்குள்ள மட்டும் தான் அங்க அடங்கும். இப்ப 8மே நான் எடுக்கக்கூடாது. இங்க வந்து என்னது 8ன்னு வந்ததால நான் இதை வந்து நான் எடுக்கவே கூடாது. காஸ்டே நான் வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. இதை வந்து நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா நாட் ஃபீஸபிள் அப்படின்னு சொல்லி நான் போட்டுருவேன். இது வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ அதே மாதிரி
நெக்ஸ்ட் நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். 3,4 வந்து எடுத்துப்போம். இப்போ 3,4 வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 3யோட வேல்யூ 4 + 5. 4 + 5 9. இதுவுமே என்ன ஆயிடுச்சு, 8க்கு மேல வந்துருச்சு. இப்ப இதுவுமே வந்து காஸ்ட் நம்ம எடுத்துக்கூடாது, நாட் ஃபீஸபிள். நான் என்ன சொன்னேன், டபுளா முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரிபிளா எடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஐட்டம் 1,2,3. இப்போ 1,2,3னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 + 3 + 4ன்னு கிடைக்கும். இதை பிளஸ் பண்ணீங்கன்னா 9. இதுவுமே வந்து 9 வந்துருச்சு, அதனால நாட் ஃபீஸபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐட்டம் 1,2,3 போட்டேன். நெக்ஸ்ட் நான் 4 போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி ப்ளஸ் பண்ணுங்க. 2 3 4ல 5 இருக்கு, 5 போட்டுக்கிறேன். இதை ப்ளஸ் பண்ணா 10 கிடைக்கும். இதுவுமே வந்து 8ஓட அதிகமா இருக்கு, இப்போ நாட் ஃபீஸபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1 2 வச்சு முடிச்சிட்டேன். இப்போ 1,3,4 நான் எடுக்கலாமா? உங்களோட அதோட ப்ராபபிலிட்டியை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இங்க என்ன வேல்யூ எடுப்போம், 2 4 + 5. இதை பிளஸ் பண்ணா 11. இதுவுமே 8க்கு மேல இருக்கு, அதனால நாட் ஃபீஸபிள். இப்ப நெக்ஸ்ட் வந்து 2,1, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2,3,4 எடுக்கலாமா? அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். + 4 + 5 12 கிடைக்கும். இதுவுமே வந்து நாட் ஃபீஸபிள். நெக்ஸ்ட் ஐட்டம் நான் என்ன பண்ணலாம், எல்லாமே முடிச்சாச்சு, எல்லாமே கம்பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது 4 ஐட்டம், அதனால 4த்தையும் போட்டு நெக்ஸ்ட் முடிச்சுக்கிறேன். இந்த 4த்தையுமே பிளஸ் பண்ணி கடைசியா எடுத்துக்கிறேன். சாரி 1 வராது, 2 + 3 + 4 + 5 கடைசியா 14 கிடைக்கும். இதுவுமே வந்து நாட் ஃபீஸபிள் தான். இதோட ஆன்சர் நம்ம வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா, இங்க 7 கேபிள் வந்து எங்க வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கணும். எதுல வந்து முடிஞ்சிருக்கு, இந்த 8க்கு முன்னாடியே எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகேவா? அப்ப நம்ம இந்த ரோவை, இந்த ஐட்டம் தான் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கடைசியா வந்து கணக்கு காட்டிடும். இதுதான் வந்து எனக்கு சொல்யூஷன். இதை வந்து கடைசியா எடுத்து எழுதிட்டா முடிஞ்சு போச்சு.